ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 2 பல் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் 2 தக்காளி சேர்த்திருக்கேங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் இது வணங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், கொஞ்சமாக புளி, பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாங்க. எனக்கு 2 மிளகா சரியான அளவாக இருக்குங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 கப் துருவின தேங்காயும் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, பணியாரம்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி பணியாரம் கூட தாங்க வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு இட்லி, தோசை, பணியாரம் இதில் எது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றிங்க.